ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கா மீன் குழம்பும், அதே மாதிரி ஜிலேபி மீன் வறுவல் தாங்க. அது வாழை இலையில பொரிச்சு ஜிலேபி மீன் வறுவல் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் என்னோட ஸ்டைலில் மீன் குழம்பு இப்படியும் செய்வேங்க. நம்ம மசாலா எதுவும் அரைக்காம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சிம்பிளாக பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய மாதிரி ரொம்ப ஈஸியாகவும், ரொம்ப சிம்பிளாகவும், சூப்பராகவும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அட்டகாசமான மீன் குழம்பு, கிழங்கா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க. பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்களா. தண்ணி மீன் குழம்பு மாதிரி தாங்க செய்ய போறோம். நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊத்தி செய்ய போறதில்ல. ரொம்பவும் சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தோசை, இட்லி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அதே மாதிரி வாழை இலையில பொரிச்ச மீன் நம்ம செய்ய போறோங்க. நிறைய பேருக்கு எண்ணெய் அதிகமா சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும் இந்த வாழை இலை மீன் வறுவல். ரொம்பவும் டேஸ்ட்டாவும் இருக்குங்க. கண்டிப்பா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். எண்ணெய் எதுவும் அதிகமா சேர்த்தாம, வாழை இலையோட வாசத்தோட நல்லா தோசை கல்ல போட்டு பெரட்டி சாப்பிட்றப்போ, அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் மீன் குழம்பும், மீன் வாழை இலை வறுவலும் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் புதுசா நம்ம சேனல்ல பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். எல்லாரும் மீன் குழம்பு வைக்கிறப்போ குழம்பெல்லாம் வச்சுட்டு லாஸ்ட் தான் தாளிப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட்லேயே தாளிச்சு விட்டுருவேங்க. எண்ணெய், கடுகு, கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சமா சின்ன ஜீரகம்லாம் போட்டு தாளிச்சிருவேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பொரிச்சுக்கலாம். அப்போ அது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 தக்காளிய போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதிலேயே சின்ன துண்டு இஞ்சும், ஒரு 4, 5 பல் பூண்டும் போட்டு நல்லா நைஸா பேஸ்ட் மாரி அரைச்சு, தாளிச்ச அந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு, நல்லா அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த மாரி வதக்கி எடுத்துக்கணுங்க. பாருங்க பச்சை வாசனைலாம் போய் நல்லாவே வதங்கிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் 1 1/2 எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி தண்ணிய கரைச்சு எடுத்துட்டு, அது கூட குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்த்த போறோம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்த்திருக்கேன். வேற எந்த தூளுமே நான் சேர்த்தலைங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு, நல்லா இந்த மாரி கலந்து விட்டுறலாம். மீன் குழம்ப பொறுத்தவரைக்கும் புளி கொஞ்சம் தூக்கலா இருந்தா தான் ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் நல்லாருக்கும். இப்ப எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு, நல்லா இந்த மாரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிச்சு, நல்லா கெட்டியா வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. உப்பு, காரமெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு, காரமெல்லாம் எனக்கு கரெக்ட்டா இருக்குங்க. இல்ல உங்களுக்கு காரம் பத்தல அப்டின்னா, கூட குறைய நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க குழம்பு எல்லாமே நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 3/4 இதுல இருக்கிறப்போ, நம்ம மீன் எல்லாம் நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. உப்பு, மஞ்சள் போட்டு நல்லாவே கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கிழங்கா மீன் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். கிழங்கா மீன் போடுறப்போ டக்குன்னு 5 நிமிஷத்துல எடுத்துறணும். இல்லைன்னா குழஞ்சு போயிரும். அந்த மீன் மட்டும் சீக்கிரமா வெந்துருங்க. வேற எந்த மீனா இருந்தாலும் நீங்க இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இப்ப மீன் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டி விட்டு கிண்டக்கூடாது. அப்படியே எல்லா பக்கமும் நல்லா குழம்பு வர மாரி நல்லா அமுக்கி விட்டுருங்க. மீனெல்லாம் நல்லா குழம்புக்குள்ள போனதுக்கு அப்புறமா தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக விட்டுருங்க. இப்ப பாருங்க குழம்பும் நல்லா கெட்டியா கொதிச்சிருச்சு. நல்லா கம கமன்னு வாசத்தோட மீன் குழம்பு சூப்பரா நமக்கு தயாராயிருச்சுங்க. கடைசியா மல்லித்தழை தூவி நம்ம இறக்கிரலாம். மீனுமே நல்லாவே வெந்துருச்சு பாருங்க. குழம்போட சாரமெல்லாம் நல்லா இறங்கி மீன் நல்லா வெந்துருச்சுங்க. கரெக்டான பக்குவத்துல வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாங்க. யாருக்கெல்லாம் மீன் குழம்பு இந்த மாரி தேங்காய் சேர்த்தாம தண்ணி மாரி வச்சு சாப்பிட்டா பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வாங்க மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதே மாரி மிக்ஸி ஜார்ல நம்ம இஞ்சி, பூண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு எடுத்து வச்சிருந்தோங்க. அத சேர்த்துட்டு, காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், அப்புறம் சில்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா? நம்ம சில்லி சிக்கன் போடுற பவுடர் இருக்கு இல்லைங்களா? அதுவும் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா இந்த மாரி கலந்து எடுத்துட்டோம்.
கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஜிலேபி மீன் தாங்க வாங்கியிருந்தோம். அத நல்லா நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டு, உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. நல்லா இந்த மாரி கீறல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அது பக்கம்லாம் நல்லா இந்த மசாலா போற மாரி ஃபுல்லா இந்த மாரி தடவி எடுத்துக்கோங்க. மீன் வறுவல பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் காரமா இருந்தா நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சம் நீங்க பார்த்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. மசாலா வந்து எல்லாமே மீன்லாம் நம்ம தடவிட்டோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டாச்சு. இப்போ வாழை இலைய ஃப்ரெஷ்ஷா பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டு, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, இந்த மாரி நம்ம மசாலா தடவி வச்சிருக்கிற மீன வச்சுட்டு, இப்படி எல்லா பக்கமும் நல்லா ஃபுல்லா இந்த மாரி மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு, அதோட தண்டு இருக்கு இல்லைங்களா? அத போட்டு நல்லா அந்த மாரி கட்டி விட்டுருவோம். மசாலா எதுவும் வெளிய வராத மாதிரி. தோசை கல்லுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, நம்ம கட்டி வச்சிருக்க அந்த வாழை இலை மீன வந்து அப்படியே இது மேல வச்சிரலாம். நம்ம இந்த மாரி மீன் பொரிக்கிறப்போ எண்ணெயும் ரொம்ப கம்மியா இருக்குங்க. சாப்பிடுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்க இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்ப வாழை இலைய வச்சுட்டு, ஒரு இட்லி தட்டு மூடி இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி தட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லா பக்கமும் ஃபுல்லா நமக்கு கவர் ஆகும். அந்த ஆவியிலேயே மீன் வெந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி பெரட்டி போட்டு, மீன் நல்லா ஆவியிலே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் போட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க இலையெல்லாம் நல்லாவே சுண்டி மீன்லாம் நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஒரு முறை இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இதே மாரி தான் நீங்க செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்ளோ டேஸ்ட்டாவே இருக்கும். இப்ப பாருங்க எல்லா பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்ல. நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பிரிச்சுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப பிரிச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடா தாங்க இருக்கு. இருந்தாலும் பார்க்கலாம் அப்டின்ட்டு. சூடா இருக்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்குங்க. நல்லா வாழை இல மணத்தோட சூப்பரா நமக்கு மீனும் நல்லா வெந்துருச்சு பாருங்க. சுட சுட இருக்கிறதுனால நம்மளால இது எடுக்க முடியலங்க. இப்ப பாருங்க நல்லாவே வெந்துருச்சு மீன் எல்லா பக்கமும் நல்லாவே சூப்பரா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளா ஒரு கிழங்கா மீன் குழம்பு நம்ம எப்படி செய்றதுன்னு பார்த்தோம். அதே மாரி மீன் வறுவலும் எப்படி செய்றதுன்னு பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. மீன் குழம்பு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டீங்கன்னா, அந்த குழம்பெல்லாம் மீன்ல ஊறி சாப்பிடுறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குங்க. சுட சுட சாப்பிடுறத விட மீன் குழம்பு பழசாக தான் ரொம்பவும் நல்லாருக்கும். நீங்களும் கண்டிப்பா இதே மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா இதே மாரி இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.